இங்க ஒரு டெலிவரி பண்ற பையன் ஒரு வீட்டுக்கு போய் சாப்பாடு டெலிவரி பண்ண போறான். இந்த டெலிவரி பண்றவன் சாப்பாடு வாங்கிக்கோங்கன்னு சொல்றான். அப்ப இந்த ஆளு சாப்பாட்டை வாங்கிட்டு வெளியே போடா நாயேன்னு சொல்றாரு. டெலிவரி பண்றவன், சார் ஏன் இப்படி பேசுறீங்க, என்னோட பணத்தை கொடுங்க, நான் இங்க இருந்து போறேன்னு சொல்றேன். நாங்க ஆர்டர் பண்ணி 4 மணி நேரம் கழிச்சு வருவேன், நான் சாப்பாட்டை வாங்கிட்டு உனக்கு காசு கொடுக்கணும்னு சொல்றான். அப்ப இந்த டெலிவரி பண்றவன், சார் நீங்க ஆர்டர் பண்ணி அரை மணி நேரம் ஆகுது, உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன், ஏன் இப்படி போய் சொல்றீங்க என்று கேட்கிறான். இந்த ஆளோட பொண்ணு, நாங்க போய் சொல்றோமான்னு சொல்லிட்டு இந்த டெலிவரி பண்றவனை வெளியே அனுப்பி கதவை அடைக்கிறான். இந்த டெலிவரி பண்றவன் கதவை தட்டிக்கிட்டே இருக்கும்போது திரும்ப இந்த ஆளு கதவை திறந்து, இப்ப நான் கதவை உடைக்க போறேன், நான் கதவை அடைச்சதுக்கு அப்புறம் நீ தட்டிக்கிட்டே இருந்த, உன்னோட 2 கண்ணமும் வீங்கி இங்க இருந்து போன்னு சொல்றான். டெலிவரி பண்றவனும் பயந்துட்டு அங்க இருந்து போறான். அதே மாதிரி அடுத்த நாள் வேற ஒருத்தன் இந்த வீட்டுக்கு டெலிவரி பண்ண வரான். இந்த ஆளு இந்த டெலிவரி பண்றவன் கிட்ட சாப்பாடா வாங்கிட்டு, என்னடா சிரிப்பு வெளியே போடான்னு சொல்றான். அப்ப இந்த டெலிவரி பண்றவன், ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க, என்னோட பணத்தை கொடுங்க, நான் இங்க இருந்து போறேன்னு சொல்றான். இந்த ஆளு, எத்தனை பேரை இப்படி கிளம்பி இருக்கீங்க, சாப்பாடு ஆர்டர் பண்ணா உடனே வந்து கொடுக்க தெரியாதா, காசு எல்லாம் கொடுக்க முடியாது, இங்க இருந்து போடான்னு சொல்றான். அப்ப இந்த ஆளோட பொண்ணு என்ன ஆச்சுன்னு கேக்குறான். இந்த டெலிவரி பண்றவன், சார் நீங்க காசு கொடுக்காம நான் இங்க இருந்து போறதா இல்லைன்னு சொல்றான். அப்ப இந்த பொண்ணு, இந்த டெலிவரி பண்றவன் கிட்ட, இப்ப இங்க இருந்து போகலனா நான் வீட்டுல தனியா இருக்கும்போது தப்பான விதத்துல தொட வந்தானே, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், இப்ப இங்க இருந்து போறியா இல்ல போலீஸுக்கு போன் போடவான்னு சொல்றான். டெலிவரி பண்றவன், ஏன் சார் இப்படி பண்றீங்க, உங்க புட்டை நான் சீக்கிரமா தானே எடுத்துட்டு வந்தேன், என்னோட பணத்தை கொடுங்கன்னு சொல்றான். பணம் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இந்த டெலிவரி பண்றவனை வெளியே அனுப்பிவிடு. இந்த ஆளு கதவை அடைகிறான். இந்த டெலிவரி பண்றவன், நல்லவனா கெட்டவனா மாத்துறது நீங்க தாண்டா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. டெலிவரி பண்றவன் போனதுக்கு அப்புறம் இந்த ஆளு தன்னோட பொண்ணு கிட்ட, பாத்தியா நான் ஒரு வாரமா வேலைக்கு போகாமலே உனக்கு சாப்பாடு போட்டு இருக்கேன்னு சொல்றான். இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, வாங்கப்பா நம்ம சாப்பிடலாம்னு சொல்றான். அடுத்த நாள் இந்த பொண்ணு, அப்பா நான் வீட்டுல வச்சிருந்தா நாங்க பணம் எல்லாத்தையும் பீரோல இருந்து நீங்க பாத்தீங்களான்னு கேக்குறேன். நகையோட மதிப்பை 15 லட்சம் 20 லட்சம் வருமே, 3 லட்சம் பணம் இருந்தது, நல்லா தேடி பாருமா அங்கதான் இருக்கும்னு சொல்றான். அப்ப இந்த பொண்ணை நான் எல்லா இடத்திலும் தேடி பார்த்துட்டேன், அப்பா காணும்னு சொல்றான். இப்பதாங்க தெரிய வருது இந்த டெலிவரி பண்றவன் ஒரு திருடன், எல்லாத்தையும் விட்டுட்டு உழைச்சு சம்பாதிக்கலாம்னு டெலிவரி வேலை பண்ண வரும்போது இந்த ஆளு இந்த டெலிவரி பண்றவன் கிட்ட காசு கொடுக்காம இருந்திருக்காரு. இந்த திருடன் செய்தது சரிதான்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.